ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நளனும் நற்சுவையும் சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். தொழிற்சங்க பிரதிநிதிகள் கோரிக்கைகள் தொடர்பாக சாம்சங் நிறுவன அதிகாரிகளுடன் அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை குறித்து 3 அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 16 ஆண்டு கால சங்கம் வைக்க அனுமதி அளிக்காத நிலையில ஊழியர்கள் அமைச்சரிடம் விளக்கினார்கள். சிஐடி சவுந்தரராஜன் உடனிருந்தார். சாம்சங் நிர்வாகத்திடம் அமைச்சர்கள் பேசி நிர்வாகத்தின் கருத்தை பெற்ற பின் அடுத்த கட்டமாக பேசுவோம் என்பதை அமைச்சர்கள் அந்த தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இன்று எந்த விதமான முடிவும் எட்டப்படாத நிலையில சாம்சங் நிறுவன அதிகாரிகளுடன் தற்போது அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அப்போது தொழிற்சங்கங்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை அந்த தொழிற்சங்கங்களுடைய ஊழியர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை சாம்சங் நிறுவன அதிகாரிகளிடம் அமைச்சர்கள் குழு தற்போது எடுத்துரைத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சாம்சங் நிறுவன அதிகாரிகள் தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த பிரச்சனை என்பது முற்றுப்பெறும். அதற்கான நடவடிக்கையாகத்தான் அமைச்சர்கள் குழு இருதரப்பிடம் தொடர்ந்து பேசி வருகிறது. அதில் எந்த விதமான முடிவும் எட்டப்படாத நிலையில தொடர்ந்து சாம்சங் நிறுவன அதிகாரிகளிடம் அமைச்சர்கள் தொழிற்சங்கங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார்கள். அதற்கு பிறகு முடிவுகள் என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி நளனும் நற்சுவையும் சென்னை முழுவதும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.